கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கடலிலே பாதை, பொங்கி வரும் ஆற்றிலே நடந்து செல்ல வழி, வனாந்தரத்திலே வழி, பாலை வனத்தில் நீரூற்று, கண்மலையில் இருந்து தித்திக்கும் தண்ணீர், இவையெல்லாம் நடக்குமா? நடந்தது. யாரால் நடந்தது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்களும் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் தானே. அதனால் தான் யோபு 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே யோபு சொல்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. தோல்வி தோல்வி என்று தொடர்ந்து தோல்விகளால் துவண்டு போயிருக்கிற இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? நடக்க வேண்டும் என்றால் ஓடி வாருங்கள் இயேசப்பாவிடம். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பாகும். உங்களை பார்த்து, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 18, 19வது வசனங்களிலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று. ஆமென், அல்லேலூயா.